பார்த்தீங்கன்னா, சூர்யா நேரா வீட்டுக்கு போனோனே ராஜலட்சுமிட்ட வந்து சாரி கேட்குறாரு. "அம்மா என்னை மன்னிச்சிரும்மா, என்னால் ஃபோன் எடுக்க முடியல. நான் முக்கியமான மீட்டிங்கில இருந்தேன்" அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து சூர்யாவோட அப்பா, "என்னப்பா மீட்டிங் எனக்கு தெரியாது" அப்படின்னோனே, "இல்லைப்பா இது புது கிளையண்ட்டு, கண்டிப்பாக இதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. இவங்களே இவ்வளோ கேள்வி கேட்டு துருதுருன்னு துருத்துறாங்க. கண்டிப்பாக மகாட்ட நம்ம எப்படி தப்பிக்க போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மகாவுக்கும், "உனக்கு எப்படி இருக்குது, உடம்புக்கு நல்லா இருக்கு" அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஐஸ்வர்யா அதை பார்த்துட்டு, "கண்டிப்பாக எனக்கு உடம்பு இல்லைன்னு தெரியாமல் மகாவுக்கு தான் அப்படி நினச்சிக்கிட்டாரு போல இருக்கு. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணு மகா" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சூர்யா அவங்க உடம்புக்கு முடியாமல் இருக்குது, நீங்கள் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கங்க, அவள் சாப்பிடாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கலந்துக்கிறாங்க. மகா வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. சாப்பாடுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு நேராக கிச்சனை வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது பாட்டி வந்து, "என்ன பண்ணுறோன்னே மகாவுக்கு வந்து என்ன சாப்பாடு கொடுக்கலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாட்டி" அப்படிங்கும்போது, "ரச சாப்பாடை கொண்டு போய் கொடுப்பா, நல்லா சாப்பிடணும் அந்த புள்ள" அப்படின்னு சொல்கிறாங்க. ரச சாப்பாடை ரெடி பண்ணிவிட்டு வந்து நம்ம சூர்யா கொடுக்குறாரு. பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்குது. மகா வந்து கேட்குறாங்க, "என்னங்க நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, நான் ஃபோன் பண்ணியும் எடுக்கவே இல்லை நீங்கள்" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "ஒரு முக்கியமான மீட்டிங்" அப்படிங்கிறாரு. "ஆனா பெண்ணா" அப்படின்னு கேட்குறாங்க. "எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாளே" அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் முக்கியமான மீட்டிங்கில் இருந்தேன்னு" சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அப்படியே படுத்துறாரு. மகா வந்து மறுநாள் வந்து ஐஸ்வர்யாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. "நைட்டு நான் எவ்வளவோ கேட்டேன், ஆனால் சூர்யா சொல்லவே இல்லை" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "நானும் விடவே இல்லை, டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருந்தேன்" அப்படின்ற மாதிரி மகா சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறது வந்து சூர்யா கேட்டார். சூர்யா கேட்டது மட்டும் இல்லாமல் மகா உட முடியல, ஐஸ்வர்யாத்தே உட முடியலை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. "என்னவே நீங்கள் வந்து டீஸ் பண்ணுறீங்களா" அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்ப்ரேவில் போய் நல்லா பவுடரில் கொட்டி மகா குளிச்சுட்டு வரும்போது தலையில் வந்து காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரேவில் வந்து பவுடர் பூரா அங்கே ஒட்டட்டும் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணுறாரு. ஆனால் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மகா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ஸ்ப்ரேவை வந்து திருப்பி நம்ம சூர்யாவுக்கு அடிச்சு விட்றாங்க. தொடர்ந்து பார்க்கலாம் சுவேதா யார், அவங்களுக்கு சூர்யாவுக்கு என்ன பழக்கம், அவங்க ஃப்ரெண்டா அல்லது ரிலேட்டிவா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து தவறான பழக்கம் இருக்காது அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.